வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் ப்ரொக்கோலி ஆல்மண்ட் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கல்பாசி சிறிதளவு, 1 ஸ்டார் அன்னாசி, 2 பச்சை மிளகா, 6 சின்ன வெங்காயம், 1 கப்பு ப்ரொக்கோலி, சிறிதளவு பட்டை, 5 பாதாம், பூண்டு 3. இப்போ ப்ரொக்கோலியை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் வேக வச்சா போதும், ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, வெந்துருச்சு ப்ரொக்கோலி. இப்போ வானலியில் பட்டர் ஊற்றி வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயோட பட்டரை சேர்த்துனா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பச்சை மிளகா, பட்டை, ஸ்டார் அன்னாசி, கல்பாசி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஆவியில் வேக வச்ச ப்ரொக்கோலியும் சேர்த்துக்கலாம். அதில் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. நம்ம 2 நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வதங்கிடுச்சு. இப்போ பாதாம் இதில் போட்டுடலாம். போட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், விழுதாக அரைச்சாச்சு. இப்போ வானலியில் விழுதை அரைச்சதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் வெந்தோடனே நம்ம பால் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் காய்ச்சின பால். இது இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஊற்றணும், இல்லை திரியாக வந்துடும். இப்போது பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ப்ரொக்கோலி ஆல்மண்ட் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.